ஹவுஸ் ஒய்ஃப் இந்த வார்த்தை கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் அதில் வாழ்ந்துட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரியும் அதோட வலி என்னன்னு. ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லியே வாழ்க்கை ஃபுல்லாக போயிடுச்சேடா. ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான்னு முடிவெடுத்தாலுமே போக முடியலையேடா. வேலைக்கு போனால் 4 நாள் தைரியமாக போகிற, 5ஆம் நாள் வந்து படுத்துறியேடா பரமா. என்ன ரங்கா, நியாயமா இது? சரி, நம்ம ஹஸ்பண்ட் மட்டுமே வேலைக்கு போய் தனியாக ஃபினான்ஷியலாக எல்லா பிரச்சனையுமே பார்த்துக்கிறாரே, அவர் எவ்வளோ தான் கஷ்டப்படுத்துறது. நம்மளும் வேலைக்கு போய் 4 காசு பார்ப்போம்டான்னு நினச்சாலும் போக முடியல. சரி, ஓகே, வீட்டு வேலை பார்க்கவே இங்கே டைம் சரியாக இருக்கே, அப்புறம் எங்கிட்ட நம்ம தனியாக வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு சுய தொழில்னு ஏதாவது பண்ணுவோமே, நம்ம கைவசம் இல்லாத தொழிலா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று ஆரம்பித்தோன்னா ஒரு வாரம் அதை பின்தொடர்ந்தே போகிறோம். மறு வாரம் அது எங்கே இருக்குன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குதுடா. ஒன்று அதில் நமக்கு ஃப்ளாப் ஆயிடுது, இல்லையா நம்மளை நம்பி எவனும் காசு கொடுக்க மாட்டேங்கிறான், இல்லை நமக்கே கான்ஃபிடென்ட் போயிடுது. அவ்வளோதான், நம்ம தலையில் எழுதி இருக்கிறது அந்த சிங்க்கும், அந்த சிங்கில் நமக்காக எப்பயுமே காத்துக்கிட்டு இருக்க அந்த 10 பாத்திரம் மட்டும்தான்.